ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பத்திக்குச்சி காலியாக போச்சுன்னா அதை தூக்கி போடாதீங்க. அதையும் இந்த நூலோட இந்த குழாயை வச்சுட்டு ஒரு சூப்பரான பூஜாரம் டெக்கர் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதை நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது சைடில் ஒரு 1/2 இன்ச் அளவு கேப் விட்டுட்டு இந்த ஸ்கேலால் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த 2 டப்பாலையும் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ண இடத்த வந்து சிசராலேயோ இல்லை ஷார்ப்பான கத்தியாலேயோ கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிடலாம். ரெண்டு டப்பாலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நான் நூல் கயிறு எடுத்திருக்கேன். இந்த நூல் கயிறை வந்து இந்த டப்பா இருக்குது பார்த்திங்களா, அந்த டப்பாவில் அவுட் சைட்லேயும் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் சுற்றி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி இந்த 2 பாக்ஸ்லேயும் நீங்கள் அவுட் சைடில் ஒட்டி எடுத்துக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, நூல் கண்டு, அந்த நூல் குழாயை எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு முதல்ல 2 இது சேர்த்து ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு குழாயை எடுத்துகிட்டு இதே மாதிரி அந்த 2 குழாயை ஒட்டி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த கடைசியில் ஒட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா இன்னொரு குழாயும் சேர்த்து ஒட்டி எடுத்துக்கலாம். மொத்தமாக 3 குழாய் வந்து இதில் மேலே ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பத்திக்குச்சி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் வந்து இதே மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்படி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா நல்லா காஞ்ச பிறகு நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல ஒயிட் கலர் எடுத்துகிட்டு நல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நானும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஒயிட் கலர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இது மேலே இன்னொரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். இப்படி 2 கோட்டிங் கொடுக்கறதுனால பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அவுட் சைடில் க்ரீன் கலரும் அப்புறம் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எல்லோ கலரும் கொடுத்து நல்லா ட்ரையாக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் கலர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3D அவுட்லைனர் எடுத்திருக்கேன். இந்த 3D அவுட்லைனரை வச்சுட்டு நம்ம இது மாதிரி கிராஸாக கோடு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் 2 பாக்ஸ்லேயும் வேறு கலர் வச்சு பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த நம்ம ரோப் வச்சு டெக்கரேட் பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த கோல்டு கலர் எடுத்துகிட்டு கையால் கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கோல்டு கலர் வந்து நம்மளுக்கு ஃபிட் ஆயிரும். இப்போ இதை வந்து கொஞ்சமாக மிரர் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம பூஜை ரூம் என்ட்ரன்ஸில் 2 சைட்லேயும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம விளக்கு வந்து வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப வெயிட் இருக்காது, அதனால் டபுள் டேப் போட்டுட்டு நம்ம ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பூஜை ரூம் என்ட்ரன்ஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சிம்பிள் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.